ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெசேஜ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து போயிட்டு எத்தனை அற்புதத்தை என்ன பண்ணாரு செஞ்சார்? எத்தனை அற்புதத்தை அவரு செஞ்சார்? இந்த உலகத்துக்கு வந்து போயிட்டு எத்தனை அற்புதத்தை அவரு செஞ்சார்? எத்தனை? டோட்டல் எவ்வளவு? மூலம் 40 எங்க எழுதப்பட்டது? கரெக்டா சொல்லணும். எங்க பட்டதுனாப்ப நான் கேட்பேன் எங்க எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதனால கரெக்டா சொல்லணும். எவ்வளவு அற்புதத்தை அவரு செஞ்சாரு உலகத்துக்கு வந்துட்டு மறுக்கைக்கு போகாத முதல்ல எத்தனை அற்புதத்தை அவரு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கிறேன். நான் கேட்ட கேள்வி வந்து நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சா? எவ்வளவு அற்புதத்தை செஞ்சாருன்னு கேட்டேன். அவர் செஞ்ச அற்புதம் வந்து 37. அவர் செஞ்ச அற்புதம் வந்து 37. நான் கேட்டது இதுதான், எவ்வளவு செஞ்சாரு ஒண்ணு நான் கேட்கல. நான் எவ்வளவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 37. ஆனா அது எவ்வளவு செஞ்சாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதப்படல. ஆமா, அவர் செஞ்சது என்னது? 37 அற்புதத்தை. 38 இருக்கலாம், 39 இருக்கலாம், சொன்ன மாதிரி 42 இருக்கலாம், 50 இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க? 37 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனா யோவான் என்ன சொல்றாருனாக்கா, யோவான் 21 அதிகாரம் 25 வசனம் படிக்கும். யோவான் 21:25. There are many other things that Jesus did not know. If every one of these things were written down, I think the whole world would not be a big enough for all the books that could be written. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். எத்தனோ படிக்கிறார். ஆனா அது எழுதுனாக்காது பத்தாது, புக்குங்களே என்ன பண்ணாது பத்தாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு யோவான் என்ன பண்றாரு அப்படின்னா என்னது, அவர் எத்தனோ என்ன பண்றாரு அற்புதத்தை செஞ்சார். 3 வருஷம் என்ன பண்றாரு அற்புதத்தை செஞ்சார். ஆனா இப்ப மெசேஜ்குள்ள போற. ஆனா இயேசு கிறிஸ்து அற்புதத்தை நிறைய செஞ்சாரு. ஆனா ஒரு அற்புதத்தை மட்டும் என்ன பண்றாரு, அவரு டைம் எடுத்து என்ன பண்றாரு செய்யறாரு. சரிங்களா? நிறைய அற்புதத்தை என்ன பண்றாரு, நிறைய அற்புதத்தை என்ன பண்றாரு ஒரே வார்த்தையில என்ன பண்றாரு, அதாவது அற்புதத்தை செய்யறாரு. இல்லாத மரத்துல ஆசை எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரே வார்த்தையில சொல்றாரு. ஆமா இல்லையா? கடையில போகும்போது என்ன பண்ற, ஒரே வார்த்தையில என்ன பண்றாரு பண்றாரு. அங்க இல்லையா? கண்ணில்லாத கூர்ந்து கேட்கிறாரு, எனக்கு என்ன வேணும், கண்ணு சுகம் வேணும், கை வச்சு என்ன பண்றாரு, ஒரே வார்த்தை என்ன பண்றாரு சுகம் பண்றாரு. ஆனா இவ அற்புதம், அந்த அற்புதத்தை என்ன பண்றாரு, அவரு டைம் எடுத்து பண்றாரு. படிப்படியா என்ன பண்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இது வரைக்கும் என்ன பண்றாரு, அப்படியேப்பட்ட அற்புதத்தை என்ன பண்ற இயேசு கிறிஸ்து செய்யல. முதல் என்ன பண்றாரு, அந்த அற்புதத்தை செய்யறாரு. படிப்படியா என்ன பண்றாரு சரி. ஆனா அந்த அற்புதம் வந்து என்ன பண்ணல. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், மத்தையில செஞ்ச அற்புதத்தை என்ன பண்றாங்க, அவரு மார்க்ல லூக்ல யோவான்ல இருக்குது. யோவான்ல இருக்குது என்ன பண்ணுது, லூக்கு மார்க்கு மத்தையில 3ல இருக்குது. அப்படி எல்லாத்துக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குது இருக்குது. ஆனா இந்த ஒரு அற்புதத்தை மட்டும் 3 அதிகாரத்தை என்ன பண்றாரு போடல. சரிங்களா? அது ஏன் போடல, அவரு எதுக்கு அந்த அற்புதத்தை அங்க செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னாரு
பின்னால கீழே வந்து சொல்றாங்க. சரிங்களா? அந்த அற்புதத்தை எங்க செஞ்சாருனாக்கா மார்க்ல செஞ்சார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22 மார்க் 8:22 இருந்து 26 படிங்க. Then Jesus and his followers came to Bethesda. Some of the people brought a blind man to Jesus. They begged Jesus to touch the man. So Jesus held the blind man's hand and laid him out of the village. Then Jesus spit on the man's eyes and put his hand on the blind man and asked him, "Can you see now?" The blind man looked up and said, "Yes, I can see. They are like a trees walking around." Again, Jesus put his hand on the blind man's eyes. Then Jesus opened his eyes widely. His eyes were healed, and he was able to see everything clearly. சரி. பின்பு அவர் பெத்சைதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, "எதையாகிலும் காண்கிறாயா?" என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, "நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன்" என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்த யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, "நீ கிராமத்துக்கு பிரவேசியாமல் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் இரு" என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அற்புதம் புரிஞ்சா? பசங்களை புரிஞ்சுச்சா? சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். 22வது வசனத்துல இருந்து 26வது வசனம் பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு அற்புதம் செய்யறாரு. படிப்படியா என்ன பண்றாரு? ஒரே வார்த்தை என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்யற. கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்யறாரு. இங்க என்ன பண்றாரு? அந்த மாதிரி அற்புதத்தை செய்யல. முதல் மாதிரி என்ன பண்றாங்க? படிப்படியா என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்யறாரு. ஏன் அந்த அற்புதத்தை அப்படி செய்யறாருனாக்கா கொஞ்சம் பேருக்கு என்ன கொடுத்தது, இங்க இதுக்கு கண்ணில் அந்த கூடலுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவனா என்ன பண்ணாங்க? ஏசு கிறிஸ்துக்கு வரல. 26 பாத்தீங்கன்னாக்கா அவனா என்ன பண்ணல? ஏசு கிறிஸ்துக்கு வரல. அங்க இருக்க மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க? ஏசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு என்ன பண்ற? விசுவாசம் இல்லைன்னு கூட நினைச்சுக்கலாம். இருக்கலாம், அவனுக்கு விசுவாசம் இல்லாத இருக்கலாம். அதனால அவனுக்கு படிப்படியா என்ன பண்ண அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். அவனுக்கு விசுவாசம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண பரிபூர்ண சுகத்தை என்ன பண்றாரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசம் என்ன பண்ணணும்? பலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கு கொடுக்கலாம். நீங்க கேள்வி இதுல என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ரெண்டாவது ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ண அவனுக்கு திறக்கப்படணும். முதலாவது உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அவனுக்கு படிப்படியா என்ன பண்ண ஒரு விசுவாசத்தை என்ன பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அற்புதத்தை கொடுக்கலாம். ரெண்டாவது ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ண வந்து திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்கள் திறக்க ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அப்படின்னு அமையா ஏனோ தானமா உலகத்துக்கு எல்லாம் பார்க்காத வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? உண்மையா ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்த்தோம்னாக்கா ஆவிக்குரிய சத்தத்தை என்ன பண்றாரு? நமக்கு திருப்பார். ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ண திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். மூணாவது ஆவிக்குரிய அறிவு ஆவிக்குரிய அறிவை என்ன பண்ண வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். எத்தனோ கேள்வியோ இருக்கலாம். ஆனா இந்த அற்புதம் வந்து மத்தேயிலும் இல்ல, லூக்கால இல்ல, என்ன பண்ண யோவான்ல இல்ல. ஆனா மார்க்ல என்ன பண்ணு? ஏன் அந்த மார்க் எனக்கு அந்த விஷயத்த என்ன பண்ணிருக்காங்கனாக்கா இப்போ கூட என்ன பண்றாங்கோ மனிதர்கள் அப்படி இருக்காங்க. விசுவாசம் இல்லாத, ஆவிக்கு கண்கள் திறக்கப்படாத,
அப்படி இப்போ ஜனங்க என்ன பண்றாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்க் என்ன பண்றாரு அந்த அற்புதத்தை என்ன பண்றாரு எழுதுறாரு. மார்க் என்ன பண்ற அற்புதத்தை என்ன பண்றாரு எழுது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதலாவது அற்புதம் எப்படி செய்யறாருனாக்கா அவரு 23வது வருஷம் படி அவர் குருடனுடைய கையை பிடித்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு கையை பிடிச்சிட்டு அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதை ஆங்கிலம் காண்கிறாயா என்று கேட்டார். கை வைத்து என்ன பண்ற ஏதாவது என்ன பண்ற நீ காண்கிறாயா அப்படின்னு கேட்டார். அது முதலாவது. முதலாவது என்ன பண்றாரு ஊருக்கு வெளியே என்ன பண்றாரு எடுத்துட்டு போய் அவனுக்கு விசுவாசம் இருந்தாக்கா அவனா தேடி ஏற்று வந்தாக்கா அங்கே என்ன பண்ணிக்கலாம் அவரு அற்புதத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள விசுவாசம் அந்த மாதிரி இல்லாதனால அதெல்லாம் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அங்க என்ன பண்றாரு வெளியே கூட்டிட்டு போய் கையை என்ன பண்றாரு கண்ணுல வைத்து ஏதாவது என்ன பண்ற நீ ஏதாவது இருக்கா முதலாவது என்ன பண்ற கை வச்சு என்ன பண்றாரு பிளஸ் பண்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு 25வது பண்றாரு. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து மறுபடியும் என்னதான் மறுபடியும் முதலாவது என்ன பண்றாரு மறுபடியும் வச்சாரு அப்ப கேட்டார் கண்டுட்டு இருக்கா அப்படின்னு அப்ப என்ன எனக்கு மொப்பாட்ட எடுத்து எனக்கு சேர்த்து தெரியல அப்படின்னு 24. இப்போ 25வது என்ன பண்ற மறுபடியும் என்ன பண்றாரு கைய படி. பின்பு அவன் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொத்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். இது ரெண்டாவது. ஏழாவது இந்த 2 வயசு என்ன பண்றாரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்ச கேள்வி நமக்கு இப்ப இல்லை. எல்லாமே அற்புதத்தை என்ன பண்றோம் ஒரே வார்த்தையில அற்புதத்தை செய்யறாரு. இதுக்கே அப்ப நம்ம இதுல என்ன கட்டணும்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில கூட நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்க. புரியுதுங்களா? நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குது அவர் மேல விசுவாசம் நம்ம உலகத்து மேல அதிகமா நம்ம நம்பிக்கை வச்சுக்கணுமா விசுவாசத்தை வச்சுக்கணுமா இல்ல நம்ம என்ன பண்றோம் உலகத்து மேல நம்ம விசுவாசம் வச்சுக்கணும் இல்ல அவர் மேல நம்ம அதிகமா விசுவாசம் வச்சுட்டு அவன் என்ன பண்றாரு நமக்கு டைம் கொடுக்குறாரு. அதனாலதான் நமக்கு ஜெபிச்ச உடனே என்ன பண்றது பதில் வருதுல. அதனாலதான் என்ன பண்றாரு படிப்படியா நமக்கு என்ன பண்றாரு ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு. இது இது இந்த வசனத்தை நம்ம கற்க வேண்டியது என்னன்னா நமக்கு என்ன பண்றாரு படிப்படியா என்ன பண்றாரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உடனடி ஆசீர்வாதம் வரல இருக்கிறத என்ன பண்றாங்க தோன்று போகிறார் கல்லுக்கார் கண்ணீர் இருக்கிறார். படிப்படியா நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குது அவன் மேல விசுவாசம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நம்மள டெஸ்ட் பண்றாங்க. நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து நம்மளுக்கு டெஸ்ட் பண்றாங்க. அவரு நீ அந்த பிரச்சனை நீ சந்திக்கிறியா இல்ல நீ அந்த பிரச்சனை என்ன பண்ற நீ அப்படி என்ன பண்ற விட்டுட்டு சோர்ந்து போய் அழுதுன்னு உட்காந்துருக்கியா நீ அழுதுன்னு உட்காந்துனாக்கா காசு வந்து என்ன பண்ணாது இருக்க நீ அந்த பிரச்சனை என்ன பண்ணணும் சந்திக்கணும். அந்த நேரத்துக்கு அவளை என்ன பண்ணணும் புதிச்சாக்கா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றவங்களுக்கு இருப்பார். அப்படி என்ன பண்ற படிப்படியா என்ன பண்றவங்களுக்கு இருப்பார். சரிங்களா? இப்போ ரெண்டாவது முதலாவது என்னது படிப்படியா அவங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆசீர்வாதத்தை. இப்போ ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்றவங்களுக்கு திறக்கப்பாரு. ஆவிக்குரிய கண்கள்னாக்க என்னது ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அப்படின்னாக்க என்னது உலகத்தை தான் பார்க்காது ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்த்தாக்கா அவர் செய்த அற்புதத்தை நமக்கு என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் பார்க்க முடியும். இப்ப நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஜெபிக்க போதுனாக்கா நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குது நம்ம ஜெபிச்சா நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஒரு கேள்வி. அப்ப அந்த அற்புதம் நம்ம எப்படி ஆவிக்குரிய அற்புதத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் புரியுங்களா? அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது நமக்கு அவ்வளவு புரியாது. படிப்படியா செஞ்சதுனாலே நமக்கு புரியாது. அப்போ நமக்கு ஐயா கூட வார்த்தை சொன்னோம் நம்ம ஒரு வசனம் படிக்காத முதல்ல அதுக்கு மேல வாசனம் அதுக்கு கீழே வாசனம் படிச்சாக்கா இந்த வசனம் நம்மளுக்கு என்ன பண்ணோம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயசு நமக்கு சொன்னார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த வசனம் 22ல இருந்து 26 வசனம் தப்பு இல்லை
அது அது அப்படியே அப்படியே அந்த பக்கம் வச்சு அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அது கீழே என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தாக்கா இந்த அற்புதத்தை எல்லாத்தையும் செஞ்சாலுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே புரியுது. சரிங்களா? இப்ப அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம்னா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் படியும். 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். Only one loaf of bread. ம். In the boat, they forgot to bring more bread. Jesus warned them, be careful, right against the trees, to the Pharisees and the east of Herod. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவர்களுக்கு ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. சரி சரி. ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. ம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். அவங்க என்ன பண்றாரு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணல இல்ல. அதனால என்ன பண்றாரு பரிசேயர் சதுசேயருக்கு நீங்க என்ன பண்ணும் புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆளுக்குரிய அற்புதத்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. இங்க சீசங்க வந்து எத்தனையோ அற்புதத்தை பாடுறாங்க. அவர் ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க கேட்கிறாங்க. அவருக்கு என்ன பண்றாங்க வார்த்தை சொல்லும் போது அவங்க உட்கார வச்சு சொல்லும் போது என்ன பண்றாரு தியானத்தை என்ன பண்றது சொல்றது ஒரு ஸ்டோரி மூலியமாத்த என்ன பண்றாரு கதை மூலியமானத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. எல்லாமே அவங்களுக்கு புதிய வைக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு புளித்த மாவு அது வார்த்தை சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சிருக்காங்க வயிற்றுக்காகத்தான் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாங்க. புரியுது சொல்லுது. அவங்க என்ன பண்ணாங்க சாப்பிடு அந்த விஷயத்த தான் காரணம் இல்லையே சாப்பிடுறது இல்லையே சொல்லிட்டா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்னன்றாரு ஆளுக்கு அர்த்தம் என்ன பண்றாரு புளித்த மாவு கொடுத்து நீங்க என்ன பண்ண எச்சரிக்கையா என்ன பண்ணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது ஆளுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. 17 படிக்காட்டி அதை அறிந்து அவரை நோக்கி, உங்களுக்கு அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறீர்களா? பாத்தீங்களா உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? பாத்தீங்களா நீங்க என்ன பண்ணுங்க சாப்பிட்டா பாக்குறீங்க எப்ப பார்த்தாலும் 3 வேளை சாப்பிட்டா பாக்குறீங்களா சாமி நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது அர்த்தம் மாட்டேங்குது நாங்க அர்த்தம் சொல்லிக்கிறாங்க. மழை படிக்க அதை அறிந்து அவரை நோக்கி அவங்க பார்த்து உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? சாப்பிடுறவங்களுக்கு என்ன பண்ணி எப்பவுமே அதுக்கு அதான் யோசனை நீங்க இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இன்னும் என்ன பண்ண உங்களுக்கு இருதயம் என்ன பண்ணல கடினமா என்ன பண்ணிடுது இருக்குது. நான் எவ்வளவு வார்த்தை சொல்லி எவ்வளவு அற்புதத்தை செஞ்சு நீங்க பார்த்து கூட கேட்டு கூட என்ன பண்ணீங்க அது உணராம என்ன பண்ணிட்டு இது அதனால என்ன 18ஆம் வருஷம் படிங்க 18 சொல்றா பாருங்க. மறுபடியும் படிங்க. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் அற்புதத்தை செஞ்சோம் முன்னாடி என்ன பண்ண அற்புதத்தை செஞ்ச நீங்க பாத்தீங்க. நீங்க பாத்தி கூட நீங்க என்ன பண்றீங்க அந்த மாதிரி வயிற்றுக்காகத்தான் என்ன பண்றீங்க பேசுறீங்க. அப்படி என்ன சொல்ற கண்ணு அதுக்கப்புறம் காது ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண கதை மாதிரி உங்களுக்கு வார்த்தைகளா அவர் கொடுத்த வார்த்தை என்ன பண்ண உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்லி கூட என்ன பண்றதுல கேட்காம என்ன பண்ற இன்னும் உங்களுக்கு ஆளுங்களோட கண்கள் என்ன பண்ணல திறக்கப்படல. நீங்க என்ன பண்ண மாம்சமானதை என்ன பண்ணிட்டு நீங்க சைத பெறாம நீங்க என்ன பண்ணிட்டு பார்த்துக்கிறீங்க ஆளு பெறாம என்ன பண்ண மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு நீங்க மாம்சமா தான் பார்த்துருக்கீங்க. இந்த உலகத்தை இருக்க நம்ம என்ன பண்றோம் இந்த மாம்சத்துக்காக என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் ஒழிக்கிறோம். ஆனா ஆத்மா நம்ம என்ன பண்ண எப்பயுமே சேர்ந்துல அவருக்காக என்ன பண்ண நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுல அதனால நம்ம ஆளுங்க கண்கள் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு திறக்கப்படல.
அந்த நாட்கள் சீஷர்களுக்கு என்ன பண்ணல, திறக்கப்படல. இந்த நாட்கள் விசுவாசிகளுக்கு என்ன பண்ணல, திறக்கப்படல. ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணல, திறக்கப்படல. ஆமென். அது மட்டும் அதனால என்ன பண்றாரு, 21 வருஷம் படிக்காட்டி. அப்படியானால் நீங்கள் உணராத இருக்கிறது எப்படி என்றார். 21 கண்கள் பத்தி அவன் என்ன 18 என்ன பண்றாரு, பேசுனது தான். அதே நேரத்துல தான் இந்த அற்புதத்தை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. பப்ளிக்ல இருந்து என்ன பண்றாங்க, கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அற்புதத்தை செய்ய வைக்கிறாங்க. இப்போ மேல பார்க்க ஆளுங்க கண்கள் யாருக்கு, சீசர்களுக்கு என்ன பண்ண, திறக்கப்படல. இன்னும் அவங்க என்ன பண்ண, ஸ்பிரிச்சுவல் என்ன பண்ணல, டெவலப் ஆகல. எத்தனை அற்புதம் நம்ம பார்க்கல. நம்ம விசுவாசம் இருந்து நம்ம அவளை அற்புதத்தை நம்ம பார்க்கல. அவளோட வார்த்தை நம்ம என்ன பண்ணல, வாயால கேட்கல. ஆனா உங்களுக்காக மூலியமா என்ன பண்றாங்களோ கேட்கிறோம். நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள ஏதோ கொஞ்சம் நஷ்டம் என்ன பண்ணுவோம், 10% 20% நமக்கு உள்ளுக்குள்ள பார்க்க விசுவாசம் வருது. அந்த நாட்கள் ஏசு கிறிஸ்து முன்னாடி இருந்துக்குன்னு கூட அவங்க என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. அற்புதத்தை பார்த்து என்ன பண்றாங்க, வார்த்தையை கேட்டு கூட என்ன பண்றாங்க, கண்கள் சேர்க்கப்படல. இது மாம்சமானத்தை என்ன பண்றாங்களோ வாழ்ந்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கிறோம், உங்க ஆளுக்கு கண்கள் எப்படி இருக்குது, உங்க ஆளுக்குள்ள நாலேஜ் எப்படி இருக்குது, அறிவு எப்படி இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பார்க்கிறோம். சரிங்களா? சொல்லுது அந்த ஆளுக்குள்ள கண்கள் என்ன பண்ணணும், சேர்க்கப்படணும். உலக பிரகாரம் வாழ்வாத நம்ம என்ன பண்ணணும், அவருக்காக வாழணும். சரிங்களா? அவரோட வார்த்தை கேட்டு போகிறது மட்டும் இல்லை, அதைப்படி வாழ்றது தான் நம்மளுக்கு வேலை. அதை பத்தி நம்ம என்ன பண்றதுல, அது பத்தி நம்ம வாழ்னாக்கா நம்ம வாழ்க்கை கண்கள் என்ன பண்ணணும், சேர்க்கப்படும். இன்னும் அதிகமா நம்மளுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை மனசுல என்ன பண்ணணும் வரும். வாழ்க்கை கண்கள் என்ன பண்ணணும், சேர்க்கப்படும். கிறிஸ்தவருக்கு என்ன பண்ணல, சேர்க்கப்படல. அந்த காலத்துல என்ன பண்ணல, அவங்களுக்கு சேர்க்கப்படல. இந்த காலத்துல யாருக்கு அந்த மாதிரி இல்லை. அது கீழே பார்க்கலாமா, 27வது வருஷம் பாருங்க. That Jesus and his disciples went away to the villages near Philippi. On the way he asked them, "Tell me, who did people say I am?" என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வழியில போயிருக்கும்போது என்னன்றாரு, சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன பத்தி ஊர்ல என்ன பண்ணி பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, சீசர்களை கேட்கிறாங்க. சரிங்களா? கேட்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நீங்க அப்போ சீசர்கள் என்னன்றாங்க, நீங்க யாரு, யோவான் அப்படின்றாங்க. கொஞ்சம் பேர் என்னன்றாங்க, நீ எலியான்றாங்க. கொஞ்சம் பேர் அது நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது, சீசாவை சொல்றாங்க. சரி, உலவா அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீசர்களை கேட்கிறாங்க. முதல்ல என்ன கேட்டாரு, அவருக்கு மக்கள் என்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரெண்டாவது என்ன கேட்கறாரு, சரி மக்கள் அப்படி நினைச்சாங்க, நான் யோவான் நினைக்கிறாங்க, அவன் யாரு தீர்க்கதரிசி நினைக்கிறாங்க, அவங்க எலியான்னு நினைக்கிறாங்களே, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீசருக்கு என்ன பண்றாங்க, கொஞ்சம் தருமாறாங்க. என்ன சொல்லலாம், என்ன சொல்ல அவங்க தெரியலையே, ஏன் அவங்க ஆளுக்கு கண்கள் என்ன பண்ணல, தெரியப்படலையே. அவங்க ஆளு கூட சத்தியத்தை என்ன பண்றாங்க, அங்க சொல்றாரு, சொல்லி கூட என்ன பண்ணல, அவங்களுக்கு கண்ணு திறக்கப்படலையே. அப்ப அவங்களுக்கு இதுதான் யாரு உண்மையான தேவன் நம்மளை ரட்சிக்க வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும். அதனால என்ன பண்றாங்க, சீசர் என்ன பண்றாங்க, தர்மாயிக்கிறாங்க. தர்மாயிக்கும் போது பேதுரு என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, படிக்க வாட்டி. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்று என்றார். மெசியா அப்படின்னு பேதுரு அல்ல என்ன பண்றாங்க, கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு, எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்கு பதில் இல்லை, ஏன் நீங்க என்ன பண்ணல, இன்னும் சத்தத்தை தெரிஞ்சுக்கலையே. அப்ப என்ன பண்றாரு, யோவான் வந்து என்ன பண்றாரு, உண்மையான சத்தத்தை என்ன பண்றாரு சொல்றாரு, சத்தமான என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ கூட கேட்கல. இயேசு கிறிஸ்து வந்து கூட என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப கூட என்ன பண்ற, சீசன் இருந்து கூட என்ன பண்ற, சீசனும்
கேட்கல. அதனால தான் அவன் கேள்விக்கு என்ன பண்ண பதில் தெரியல. இயேசு கிறிஸ்து கேட்க என்ன பார்த்து நீங்க என்ன கேட்கும் போது அவனுக்கு என்ன பண்ணல பதில் சொல்லுக்கு தெரியல. உடனே என்ன பண்றாரு, பேதுரு சொல்றான், நீ ஒரு கிறிஸ்து, நீ யாரு, மேசியா அப்படின்னு. இங்கிலீஷ் பேர் வந்து மேசியா அப்படின்னு இருக்கு, ரட்சிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள ஒரு இது என்னை பத்தி என்ன பண்றது, பேத்து ஒத்து என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கினாரு. சரி நீ என்ன பண்ற, நீ என்ன பத்தி நீ சொல்றல, நீ நான் மேசியா அப்படின்னு நீ சொல்றல, அப்போ சரி என்ன பத்தி நான் உனக்கு இப்போ சொல்றேன். புரியுதுங்களா நான் சொல்றது? என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது பேத்துறாரு, நீங்க யாருனாக்கா நீங்க மேசியா அப்படின்றாரு. யாரு? பேத்து. அப்ப பேத்து அப்ப இயேசு கிறிஸ்து, சரி நீ என்ன மேசியான்னு சொல்றதானே, சரி இப்போ என்ன பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், நான் என்னென்ன பண்ணோம், நான் என்னென்ன அனுபவிக்க எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னன்றாக்கா 29 பாருங்க. இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே இல்ல 26 பாருங்க. 26 பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்துக்கு பிரவேசியாமல் கிராமத்தில் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பேதுரு என்ன பண்றான், சரி என்ன பத்தி நான் சொல்றேன், இங்க நான் சொல்ல மாட்டேன், என்ன பண்ற நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஒரு சைடுல எடுத்துட்டு போயிடுவார், ஒரு மூலைக்கு எடுத்துட்டு போயிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமல் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். எத்தனை கொஸ்டின் ஆன்சர்? 30. அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியா கட்டளையிட்டார். 31 அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேத பாரகராலும் ஆகாதனவென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தேர்ந்திருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். பாத்தீங்களா, பேதுரு என்ன பண்றாரு, ஒரு மொழி கேட்டு போயிட்டு சொல்றாரு, நீ மேசியான்னு சொல்லிட்ட இல்ல, சரி இப்போ நான் மேசியானாக்க யார், என்ன செய்வார் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பத்தி நான் சொல்லும்போது யாரு, நான் என்ன பண்ணுவேன், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவேன், பாடுபடுவேன், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அடிக்கு வாங்குவோம், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன திட்டுவாங்க, அவமானிக்குவாங்க, எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுருக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து போச்சு. என்ன பயம் வந்து போச்சு, அதே நம்ம என்ன பண்றோம், இங்க இது ரோமாசாங்க என்ன பண்ணிருந்தோம்ல, அடிமையா என்ன பண்ணிக்கிறது வந்து நடக்குது, இவர் தான் நம்ம என்ன பண்றது விடுதலை என்ன பண்ணாது செய்வார், நம்ம ரசிப்பார் அப்படின்னு சொல்ற நம்ம நினைச்சுமே. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாரு, நான் பாடுவேன், நான் சிலுவையில மதிக்குவேன், நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி பேருக்கு என்ன பண்ண சொல்லு கேள்வி புரியுதுல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல. பேதுரு என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, மேசியா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, மேசியா நாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்றாரு சொல்றாரு, நான் இப்படி பாடுறது அடிக்கப்படுறது என்ன பண்றேன். பேதுரு என்ன நினைச்சுக்கிறாரு, மாம்ச கூலிமான்னு நினைச்சுக்கிறாரு. இப்படி நல்லா புரிச்சுக்கோங்க, மாம்ச கூலிமா என்ன பண்றாரு பேதுரு என்ன நினைச்சுக்கிறாரு, நம்ம என்ன பண்ணாரு, இது இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன பண்ணோம் விடுதலை செய்வாங்கோ, இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை விடுதலை செய்து நம்மளை ரட்சித்து என்ன பண்றது, இவங்களுக்கு அடிமையா இல்லாத சுகந்தமா நம்ம என்ன பண்ணணும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற பேதுரு நினைச்சுக்கிறான். எப்ப நினைச்சுக்கிறான், மாம்ச கூலிமா சரீர பிரகாரம் என்ன பண்ற பேதுரு நினைச்சுக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அவனுக்குள்ள என்ன பண்றது கேள்வி வந்து நம்ம இப்படி நினைச்சுமே. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன இப்படி சொல்றாரு, பாடுபாடுவாரு, அடிக்கப்படுவாரு, இது பண்ணுவாரு, சில்வர் அடிக்கப்படுவாரு, ஏதாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்ன பண்ணி ஒரு கேள்வி வந்து போச்சு. கேள்வி வந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வாக்கு சொல்றாரு. 32 இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. அப்போ கீழே படிங்க.
அவர் திரும்பி ம். நம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு பேதுருக்குள்ள ஏற்ற பிசாசு தெரியும், அங்குக்கு மனுஷனுக்கு சீசனுக்கு தெரியல, ஏசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மனுஷனுக்கு தெரியல. ஆனா பிசாசுக்கு எல்லாமே தெரியும். அதனால பிசாசு என்ன பண்ணுச்சு, பேதுருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுச்சு. அப்ப அங்க பேதுருக்கு என்ன ஆகுது, ஆழ்த்து கண்கள் நிறுத்தப்படல. ஏசு கிறிஸ்து யாரு, உண்மையா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரிஞ்சுக்கல. உள்ளுக்குள்ள சாத்தான் போனதுனால என்ன பண்றாரு, நீதான் எனக்கு அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒருத்தர் ஹிட்லர் கடிந்து கொள்றார். பாத்தீங்களா? அப்போ நம்ம இது மேல இருக்கிற வசனத்தை கீழே இருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, பாத்தீங்களா இங்க அற்புதத்தை நம்ம புரியுதுங்களா? இப்போ இங்க என்ன புரியுது நம்மளுக்கு, அவர் என்ன பண்றாரு, படிப்படியா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னொரு முக்கியமானது என்னன்னாக்கா, நம்மளோட ஆளுக்குள்ள கண்டு என்ன பண்ணணும், திறக்கப்படணும். இன்னும் நீங்க என்ன பண்ணீங்க, மாம்சமா தான் என்ன பண்ணீங்க, இன்னும் எங்களுக்கு வேணும் 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 வேணும்னு என்ன பண்றீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க. என்ன பண்ண மாம்சமா தான் என்ன பண்ணீங்க, ஜெபிக்கிறீங்களே, ஆவியில ஜெபிக்க மாட்டீங்களே, தேசத்துக்காக நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, ஆள் குறித்து அர்த்தத்தை என்ன பண்ண மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்றாங்க, துக்கப்படுற. பேதுரு பாத்தீங்களா, இன்னும் என்ன பண்றாங்க, பேதுரு என்ன நினைச்சுக்கிறார், அதாவது மாம்சக்குரிய பார்த்தா என்ன பண்றாங்க நினைச்சுக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கடிந்து கொள்றார். அப்பால போ சாத்தானே என்றார். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு சீசனுக்கு என்ன பண்ணல தெரியல. அப்போ சீசனுக்கு தெரியல, இப்போ விசுவாசிக்கு தெரியல, இன்னும் என்ன பண்ணல, ஊழியக்காரருக்கு என்ன பண்ணல தெரியல. அவர் ஏன் உலகத்துக்கு வந்தார், ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் சிலுவையில் என்ன பண்ணாரு மறித்தார், ஏன் மூன்றாவது நாள் என்ன பண்றாரு உயிர் வந்து எழுந்தாருன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணல தெரியல. ஏனோ தானம் மத்த என்ன பண்ற, இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்காங்களோ வாழ்ந்திருக்காங்க. மனுஷன் மொத்த என்ன பண்ண, ஏனோ தானம் மத்த என்ன பண்ணிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க. எல்லா விசுவாசி பாஸ்டர் எல்லா ஆளுநர் கண்கள் என்ன பண்ணணும், திறக்கப்படணும். ஏன் அவர் வந்தார், ஏன் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவருக்காக நம்ம ஏதாவது என்ன பண்ணணும், செஞ்சுட்டு என்ன பண்ணணும், மதிக்கணும். அதுதான் நமக்கு அவருக்கு செய்யற ஒரு முக்கியமான வேலை. இந்த ஆளுக்குள்ள கண்கள் திறக்கப்படணும்னாக்கா, தெரிந்தாக்கா இந்த வேலையை நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எது சோதனை வந்தாலும் என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். இந்த ஆளுக்குள்ள கண்கள் அறிவு புத்தி இல்ல கட்டி நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு இல்ல கட்டி எதுவுமே என்ன பண்ண உலகத்தை நம்ம அவருக்கு விருப்பமா நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உலகத்தை நம்ம செய்ய முடியாது, அவருக்கு விருப்பமான காரியம் நம்ம என்ன பண்ணாது. அதனால என்ன பண்றது, ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிறது, விரும்புறதே செய்யாமல் விரும்பாததை என்ன பண்றது நாங்க செஞ்சுனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை எல்லாம் வடத்தை செஞ்சுருக்காங்க. ஆமா இல்லையா? அதனால நம்ம ஆளுக்குள்ள கண்கள் என்ன பண்ணணும், திறக்கப்படணும். ஆமா இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் நடந்துருக்குது. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, ஜெக்கையா தேர்த்தல் உங்களுக்கு லூக்கா 19:1-10 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஜெக்கையா யாரு, ஒரு பாவி. அவன் யாரு, அவன் என்ன வேலை செய்வான் சொல்லுவான். ஜெக்கையா யாரு, அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆமா இல்லையா? எல்லாத்தையும் என்ன பண்ணா வசூல், அதாவது பணத்தை என்ன பண்ணாரு வசூல் செய்வார். எல்லாத்தையும் பணம் என்ன பண்ணாரு வாங்குவார். அநியாயமாக என்ன பண்ண நிறைய பேர்த்த வாங்க. அதனால தான் அவருக்கு பாவின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ ஏசு கிறிஸ்து அங்க வரும்போது உலகத்துல அவருக்கு என்ன பண்ணுவாங்க ஆசை வருது, ஏசு கிறிஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால அவர் குழுவாக்குறதுனால என்ன ஆயிடுச்சு, பார்க்க முடியாதனால என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன பண்றாரு, செடி மேல என்ன பண்ண ஏறி என்ன பண்றாரு, ஏசு கிறிஸ்து பார்த்தாரு. என்ன பண்றாரு, இவரா என்ன பண்ணல, ஏசு கிறிஸ்து அவர் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டான். ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு, என்ன பண்ற கூப்பிடுறாரு. யாரு, ஜெக்கா என்ன பண்ற கூப்பிடுறாரு. என்ன பண்ண உடனே என்ன பண்ண கீழே எறிவா, இன்று என்ன பண்ண அவங்க வீட்டுல என்ன பண்ணோம் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளுக்குள்ள அவங்க ஆளுக்குள்ள கண்டு என்ன பண்ணிச்சு, திறக்கப்பட்டது. எப்படி, அவர் பாவி அல்ல, அவர் இவருக்கு என்ன பண்ண நிறைய பாவம் செஞ்சேன்னு, அநியாயமா நிறைய பேருக்கு நான் வாங்கிட்டேனே, அப்படிப்பட்ட என்ன அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு
என் வீட்டுல என் வீட்டுல என்ன பண்றவங்க வந்து தங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு உள்ளுக்குள்ள என்ன பண்ணுச்சு ஒரு என்ன பண்ணுச்சு ஒரு கலக்கம் உள்ளுக்குள்ள என்ன பண்றாரு அழுதாராவது நான் ஒரு பாவி தானே எங்க போய் என்ன பேர் சொல்லி அழித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு உடனே என்ன பண்ற அங்கே என்ன பண்ணுச்சு அவர் ஆகுல கண்கள் என்ன பண்ணுச்சு இறக்கப்பட்டது அவர் செய்த பாவம் என்ன பண்ணுச்சு அவர் என்ன பண்ண அங்கே என்ன பண்ணுச்சு மன்னிக்கப்பட்டது அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுச்சு பாவம் என்ன பண்ணுச்சு மன்னிக்கப்பட்டது ஏன் அவர் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்த பார்க்க ஆசைப்பட்டார் அது செய்த ஒரே வேலை அது வந்துட்டான் இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டதுனால அவர் பாவம் என்ன பண்ணுச்சு மன்னிக்கப்பட்டது உடனே என்ன பண்றாரு கீழே நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் இன்றைய என்ன பண்ணோம் நமக்கு ஜனங்க என்ன பண்றாங்க இவங்க பாவையான மனிதன் உள்ள என்ன பண்றாரு வீட்டுல போய் தங்குறாரே அப்படின்னு சொல்லி நெஜ பேர் என்ன பண்ணாங்க திட்டுனாங்க பேசுறாங்க கூட அது பார்த்து என்ன பண்ணாங்க கணிக்கல நேற்று என்ன பண்ணுச்சு ஜெக்கையா கண்கள் நிறுத்தப்பட்டது நான் செஞ்சது பாவம் இதுக்கு என்ன பண்ண பிசாஸ் கொடுத்த கண்கள்ல என்ன பண்றாரு பார்த்து அநியாயமா என்ன பண்றாரு செய்யறாரு ஆனா இயேசு கிறிஸ்து உடனே சொன்ன உடனே என்ன பண்றாரு மன்னிக்கப்பட்ட உடனே என்ன பண்றாரு ஆளுக்கு கண்கள் திறக்கப்பட்டது எதுவுமே கீழே வராது வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றது கேள்வி கேட்காது இது என்ன பண்ண நீ என்ன பண்ண எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாரு உடனே என்ன பண்றாரு நான் கொடுத்தது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு உடனே சொல்றாரு அப்ப அவங்க அங்கேயே புரிஞ்சுக்கோ இல்ல உங்க வீட்டுல நான் தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கேயே தெரிஞ்சிச்சு இல்ல அதனால தான் என்ன பண்றாரு ஏசு கேட்ட உடனே என்ன பண்றாரு அவரு சொல்றாரு என்ன சொல்றாரு சொல்றீங்களா நான் என்ன பண்றேன் கொடுத்துதையா நான் என்ன பண்றேன் கொடுத்துதையா எந்த அர்த்தமே என்ன பண்றேன் நான் கொடுத்தது அப்ப என்னது பாவத்துல கண்டு என்ன பண்ணுச்சு பாவத்தினால என்ன பண்ணுச்சு மதிச்சு கூப்பிட்ட உடனே அவங்க கண்டு என்ன பண்ணுச்சு சேர்க்கப்பட்டேன் சொல்லுங்க அப்போ நம்ம கூட என்ன பண்ணணும் அவங்க கண்டு என்ன பண்ணணும் சேர்க்கப்படணும் சரிங்களா வாழ்க்கை கண்டு என்ன பண்ண நம்மளுக்கு சேர்க்கப்படணும் Deuteronomy 29:4 படிக்காட்டி Deuteronomy தமிழ்ல விபாகமானது విద్యోపదేశ కాండం పోతున్నాను తెలుగులో తమిళ తెలుగు విభాగమా 29:4-5 உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை காணத்தக்க ஒரு நிமிஷம் உணரத்தக்க இருதயத்தை கொடுத்தா இல்ல எது நல்லது எது கெட்டது எல்லாமே என்ன பண்றாரு நீங்க உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இல்ல பாருங்க கீழே பாருங்க ஆகியும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் விழுந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் விழுந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு அது மாட்டேங்க அந்த மாதிரி 40 வருஷம் என்ன பண்றாரு எகிப்துல என்ன பண்றாரு கொண்டு வராது. 40 வருஷம் என்ன பண்றாரு வனாந்தரத்துல என்ன பண்றாரு கொண்டு வராது. அப்ப எத்தனோ பாடுகள் அனுபவிச்சாங்களோ அப்போ கூட என்ன பண்றாரு துணியாயிருந்து எல்லாமே வழி நடத்துனாரு. அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு 40 வருஷம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணியா கிளியா செப்பல் போடுற செப்பலுக்கு என்ன பண்ணியா தேடியா அப்படியா என்ன பண்றாரு பார்த்து பார்த்து என்ன பண்றோம் பனியா இருக்கும். அப்ப கூட இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணல முன்னால
முன்னல்ல வார்த்தை என்ன பண்ணல கேட்கல. அதான் பவுல் என்ன பண்றாங்க ஜெபிக்கிறார். மக்களுக்காக என்ன பண்றாரு ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாருனாக்கா கொலோசி 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் படி. கொலோசி 1:9. Since the day we heard these things about you, we have continued praying for you. We pray these things for you, that you will know fully the things that God wants, that with your knowledge and you will also have great wisdom and understanding the spiritual things. இது நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். என்ன பண்றாங்க? இடைவிடாம என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. எதை கேட்டு? நாம் செய்த நம்ம ஆளுக்கு கண்கள் திறக்கப்படலையே. அப்போ அது மாத்தா நீங்க இப்போ அது மாத்தா பவுல் சுவிசேஷம் சொல்வதற்காக மக்கள் அடுத்தா இருந்தாங்க. ஆಮೇಲೆ அப்போ தீர்க்கதரிசி சொல்லும்போது அடுத்தா இருந்தாங்க. பவுல் சொல்லும்போது அடுத்தா இருந்தாங்க. இப்போ கூட என்ன பண்றா? மக்கள் அடுத்தா இருக்காங்களே. அதனால என்ன பண்றேன்? நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? இடைவிடாமல் என்ன பண்றேன்? நானு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றேன். படிக்கிறேன். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஜனத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆவி என்ன பண்ண படிங்க. நீங்கள் எல்லோரும் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அப்படின்னாக்கா ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய என்ன பண்ணணும்? ஞானம் எல்லாமே என்ன பண்ணுது? எல்லாமே ஆவிக்குரிய கண்களை விட்டு என்ன பண்ணணும்? பாக்கணும். அப்படி மாதிரி கீழே பண்ணணும். ஆவிக்குரிய கண்களையும் நீங்கள் எல்லா ஜனத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். அவர் சித்தத்துக்காக என்ன பண்ணி நடந்துக்கணும். அதை நிறைவேற்றணும். நிறைவேற்றத்தான் உங்க ஆளுக்கு கண்டையெல்லாம் திறக்கப்படும். புரியுதுங்களா? அது செஞ்சா கத்தா இந்த வார்த்தை கேட்டு அப்படியே போறது இல்லை. அதை போயிட்டு கேட்டு நடந்தா கத்தா இந்த ஆளுக்கு கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்படும். அவருக்கு கீழ்ப்படைய கட்டி ஆளுக்கு கண்கள் என்ன பண்ணாது? திறக்கப்படும். இன்னும் என்ன பண்ணணும்? மந்தமா தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஏதாவது அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் மார்க் 8ஆம் அதிகாரம் 20 அந்த அற்புதத்தை செய்யறாங்க. அதை என்ன பண்றாரு? முதலாவது அற்புதம் என்ன பண்றாரு? கையில கை வைத்து என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்யறாரு. செய்ய உடனே என்ன பண்றாரு? ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த தண்ணியில கூட ஒரு வார்த்தை சொல்றாரு. படிக்க மார்க் 8ஆம் அதிகாரம் படிக்க 21 நிமிஷம். The man asked him, "Can you see?" Then the blind man looked up and said, "Yes, I can see. They are look like a tree." படி 24 வருஷம் படி 8ஆம் அதிகாரம் 24 படி. என்ன பண்றா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 23ஆம் வருஷம் என்ன பண்றாரு? கையை வைத்து உளுந்து என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ஆஸ்வதிக்கிறார். ஒருத்தர் என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறார். யாரும் கூட என்ன பண்றாரு? கேட்கிறார். கேட்கும்போது கூட என்ன பண்றாரு? ஒரு பதில் சொல்றாரு. என்ன படி வாங்கி 24 மப்பா தெரியுது. எனக்கு ரெண்டு என்ன பண்ணுது? அந்த மாதிரி தெரியுது. இப்போ ஒரு விதத்துல மனுஷன் அடுத்தா இருக்கிறாங்க. பிசாசு கொடுத்த கண்கள்னால என்ன பண்றாங்க? எல்லாமே கொடுத்த கண்கள்னால என்ன பண்றாங்க? மந்தமா தான் இருக்காங்க. இன்னும் ஆளுக்கு கண்கள் யாருக்கும் என்ன பண்ணல? திறக்கப்படல. புரியுதுங்களா? அதனால என்ன பண்றாரு? முதலாவது என்ன பண்றாரு? எப்படி தெரியுதுன்னு கேட்கிறார். இப்போ மந்தமா தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் கட்டம் என்ன பண்றாரு? மறுபடியும் கை வைத்து என்ன பண்றாரு? அப்படி என்ன புரியுதுனாக்கா உங்க கண்கள் எப்படி இருக்கணும்? மந்தமா பிசாசு கொடுத்த கண்களை மாதிரி இருக்காரு. தேவன் நம்மளுக்கு கொடுத்த கண்கள் மாதிரி நம்ம என்ன இருக்கணும்.
ஆளுக்கு கண்கள் நமக்கு திறக்கப்படணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண அவருடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நிக்கின் பிரச்சனை வந்து அவருடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சரிங்களா? இந்த அற்புதத்தை எடுத்து மத்த லூக்கா யோவான் என்ன பண்ணல சொல்லு. ஏன் மார்க் எழுதுனாருக்கா, அவரே நம்ம ஆவியானவர் என்ன பண்றாரு, இந்த அற்புதத்தை நீ செய். ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணல, யாருமே என்ன பண்ணல, உணரல, அவங்க கண்கள் என்ன பண்ணல, திறக்கப்படல. அதனால நீ என்ன பண்ணு, இப்ப வரைக்கும் என்ன பண்ணும், மக்கள் என்ன பண்ண, அது கொடுத்து படிக்கணும், அது கொடுத்து என்ன பண்ண, அது மீது என்ன பண்ண, அவங்களுக்கு புத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆவியானவர் மார்க் மூலியமா என்ன பண்றாரு, இந்த அற்புதத்தை என்ன பண்றாரு, இந்த சரிங்களா? அதனால நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஆளுக்கு கண்கள் என்ன பண்ணுறதுக்கு சேர்க்க நம்ம என்ன பண்றாரு. இப்ப ஏனோதானமா வந்து என்ன பண்றாங்க, ஆயிரத்து என்ன பண்றாங்க, வார்த்தை கேட்டு போக்க அதை என்ன பண்ணமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உபயோகப்படுத்தணும். சரிங்களா? ஒரு தாமி திருவள்ளத்துக்கு வசனத்தை ஆசிர்வதிப்பாங்க. அமே இதில் எழுதியது பாடல் கேட்டால்